தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மார்க் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 16 இறை வசனங்கள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா காலம் 7ஆம் வாரம், மே மாதம் 12ஆம் தேதி 2024ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா? அதாவது இயேசு இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் சீடரோடு இருந்த பின்னாடி மறுபடியும் என்ன போகிறாரு? விண்ணகத்துக்கு போகிறாரு. ஏன் போனார்? போயிட்டு என்ன பண்ணுவார்? 10ஆம் நாள் தூயாவினர் அனுப்ப போகிறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் நாம் இயேசுவினுடைய விண்ணேற்பை கொண்டாடுறோம். அடுத்த வாரம் தூய ஆவியானவருடைய வருகை. எல்லாருக்கும் தூய ஆவியானவர் வரப்போகிறாரு. ஓகேங்களா? ஸோ நாம் இந்த நாட்கள் முழுவதும் நாம் தயாரிக்கணும். தூய ஆவியானவர் வராருன்னா என்ன பண்ணணும்? அந்தளவுக்கு தூய்மையாக நம்ம மாற்றணும். குழந்தைங்களுக்கு ஏன் திருமுழுக்கு கொடுக்குறாங்க? ஏன்னா குழந்தைகள் பாவமறியாத பிஞ்சு குழந்தைகள். ஸோ அந்த மாதிரி நம்ம மனது தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் தூய ஆவியானவர் நமக்குள்ளே வருவார். ஓகேங்களா? ஸோ இந்த நற்செய்தியில் பாருங்கள், முக்கியமான பல விஷயங்களை சொல்கிறார் இந்த நற்செய்தியில் மார்க்கு நற்செய்தியாளர். ஓகேங்களா? என்னது? நற்செய்தியை நம்பி திருமுழுக்கு வாங்கினவங்கன்னா மீட்பு பெறுவாங்க. நம்பாமல் அப்படியே இருக்கிறவங்க மீட்பு பெறுறது கஷ்டம், மீட்பு பெற முடியாதுன்ற அளவுக்கு சொல்லிட்டாரு. அதே எப்படி தண்டனை தீர்ப்பு பெறுவார்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவ்வளோ சொல்லியும் நீ இயேசுவை நம்பாமல் திருமுழுக்கு வாங்காமல் இருக்கேன்னா உனக்கு தண்டனை தான். நீ நல்லது செஞ்சேன், அது செஞ்சேன், இது செஞ்சேன்லாம் சொல்லிகிட்டு இருக்காத. எது முக்கியமோ அல்டிமேட் எதுவோ அதை தான் நீ செஞ்சுருக்கணும். அதை விட்டு அல்டிமேட்டை தவிர மற்றதெல்லாம் செய்கிறது வேஸ்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இயேசு மேலே நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா நாம் பல அரும் அடையாளங்களை செய்வோம்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? அதுவும் பயங்கரமாக எப்படி எப்படிலாம் அதுவும் இல்லாமல் பேயெல்லாம் ஓட்டுவோம், புதிய மொழி பேசுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஏன்னா இப்போ நிறைய பேர் ப்ரேயர் பண்ணும்போது பாருங்கள், அந்நிய பாஷையெல்லாம் பேசுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அந்நிய பாஷை பேசுகிறது புதுமை. சில பேர் கரண்ட்டே இருக்காது சர்ச்சில், திடீர்னு இவங்க நுழைஞ்சி ப்ரேயர் ஆரம்பிக்கும் போது கரண்ட் வரும். மழை பெஞ்சிட்ருக்கும், கரெக்டாக பூசை முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் மழை இருக்காது. ஏன்னா பயங்கர வெயில் அடிக்கும், அவங்க ப்ரேயர் பண்ணாலும் உடனே மழை கிடைக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி பல விஷயங்கள், அற்புதங்களை இவங்க செய்வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பாம்பு போகுதுன்னா எல்லோரும் பயந்துக்குவாங்க. அந்த பாம்பையே அவங்க கையால் பிடிப்பாங்க. விஷத்தை குடித்தா கூட அவங்களுக்கு ஒன்றும் நடக்காது. எவ்வளோ கொல்லும் நஞ்சு, பயங்கர கொடூரமான விஷத்தை குடித்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி அவங்க யார் மேலே கை வச்சு ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட நோய் நீங்கும். பல வியாதிகள் இருக்குது. டாக்டருங்களே உலகத்தில் இருக்கிற கடைக்கோடி எல்லையில் இருக்கிற டாக்டருங்க வரைக்குமே முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க அவங்க நோயாளியோட தலையில் கை வச்சு ஜெபிச்சாங்கன்னா கண்டிப்பாக உடனடியாக அந்த நோய் குணமாகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பல அருமடையாளங்கள் செய்ய முடியும்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறாரு? ஏசப்பா இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு விண்ணகத்துக்கு போயிட்டார். பூமியிலேருந்து விண்ணகத்துக்கு போயிட்டு தந்தையின் வலப்புறம் அமர்றாரு. ஓகேங்களா? அங்கே அமர்ந்துட்டாலும் அங்கே அமர்ந்தோடனே நம்ம சீடர்களெல்லாம் ஒரே பவர்ஃபுல் வந்துருச்சு. பவர் வந்தோடனே எல்லோரும் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க? போய் நற்செய்தியை அறிவிக்க ஆரம்பித்தாங்க.
ஓகேங்களா. அவங்க நற்செய்தி அறிவிக்கும்போது ஏசப்பாவும் என்ன பண்ணார், கூடவே இருந்தார். ஏன் இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் அவங்க செஞ்சால் தான் அவங்க கொஞ்சமாவது ஏசப்பாவை நம்புவாங்க. கரெக்டுங்களா. ஸோ அவங்க அரும் அடையாளங்களை செய்யும்போது ஏசப்பா கூட இருந்தனால அவங்களால எளிமையாக நற்செய்தியை வந்து அறிவிக்க முடிஞ்சிச்சு. இப்போ நீங்களே நற்செய்தியை வெளியில் எங்கேயோ அறிவிக்க போகிறீங்க. அந்த டைமில் ஒருத்தர் யாரோ ஒருத்தர், ஏய் இவனுக்கு கண்ணு தெரியல, இவன் கண்ணு குணப்படுத்தி காட்டு, நான் இயேசுவை நம்புறேன்னு சொல்கிறான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பதறி அடித்து ஓடிடுவோம். ஆனால் ஏசப்பா அவங்க கூட இருந்தாருன்னா கண்டிப்பாக நாம் அவங்க கண்ணில் கை வச்சு நம்ம தலையில் ஜெபிக்கும்போது அவங்க கண்ணு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பவர் வந்து நம்முடைய ப்ரேயரில் இருக்குது. சரிங்களா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.